எனக்கு இந்த சுவையான பாஸ்தா வேண்டும். சரி, நான் ஒப்புக்கொள்கிறேன். சரி, நான் அதை செய்வேன். சரி, அப்படியெனில் தொடங்குவோம். நான் ஒரு பாத்திரத்தில் பாஸ்தா செய்ய போகிறேன், பாரம்பரியமாக கெட்சப்புடன். நான் தண்ணீரை சோதிப்பேன். அது எங்கே? ஓ, இங்கே இருக்கிறாய். எனக்கு உன்ன தேவை. தயவு செய்து பாத்திரத்தில் செல். இல்ல, என்ன? நீங்கள் பாத்திரத்தில் ஏற விரும்பவில்லை என்றால் என்ன அர்த்தம்? உள்ள போங்கள். சரி, குறும்பு கையா, நீர் சூடாக உள்ளதா என்று பார்க்கலாம். ஆம், உன் எதிர்வினையை பார்த்தால் தண்ணீர் போதுமான அளவு சூடாக உள்ளது. உன்னை இனி தேவையில்லை. நான் இங்கே கொஞ்சம் பாஸ்தா போடுகிறேன். இப்படி போடுகிறேன். என் மாவு எங்கே? இங்கே. நான் இதை திறக்கிறேன். ஓ, ஆ, ஆ, ஓ, நான் மாவில் மூழ்கி இருக்கிறேன். ஓ, எவ்வளவு அலட்சியம்! ஆப்ஸ், இது நடக்கிறது. ஆம், இந்த மாவு எனக்கு பொருந்தும். நான் பல நிற பாஸ்தா செய்வேன். எனக்கு மாவும் முட்டையும் தேவை. நான் மாவை அப்படியே மெதுவாக பிசையுவேன். இப்போது எனக்கு சில குளிர்ந்த பலூன்கள் உள்ளன. ஓஸ், உண்மையில் முதலில் ஒரு கத்தி மற்றும் எனக்கு சில வண்ணம் தேவை. நான் வண்ண பாஸ்தா செய்ய போகிறேன். வானவில் பாஸ்தா குழந்தைக்கு ஏற்றது. இப்போது ஒவ்வொரு பந்தையும் சாசேஜ் போல செய்ய போகிறேன். மிகவும் வேடிக்கையாகவும் பச்சையாகவும் இருக்கிறது. எல்லா வண்ணங்களிலும் சாசேஜ்களை உருட்ட வேண்டும். இப்போது அவற்றை இணைக்கப் போகிறேன். அது அழகாக இருக்கிறது. சரி, என் பாஸ்தா தயார். அதை கவனமாக ஒரு தட்டில் வைக்கிறேன். ஆம், மிகவும் நன்றாக இருக்கிறது. அருமை. என்ன அந்த இடத்துல என்ன இருக்கிறது? ஓ, என் கண்ணாடிகள், அவை மூடுபனி படிந்து விட்டன. ஓ, என்ன செய்யலாம்? ஓ, இங்கே என்னவென்று எனக்கு நினைவில் இருக்கிறது. மிக சுவையான கேச்சப். பாட்டி, நான் உங்களுக்கு உதவுகிறேன். உங்கள் கெட்சப் மூடப்பட்டிருந்தது. இதோ. ஓ ஓ மூதாட்டிக்கு உதவியதற்கு நன்றி. ஓ, இது திருப்தி அளிக்கும். ஓ ஓ, ஏன் இப்படியா? எவ்வளவு வேடிக்கை. ஓ பாட்டி, என்ன ஒரு கனவு. என்ன விஷயம்? மன்னிக்கவும், நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. ஆஹா, ஆனால் இப்போது நான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன் மற்றும் என் பாஸ்தாவிற்கு பாதுகாப்பாக கேட்சப் ஊற்ற முடியும். அது சிறந்தது. ஒரு சிறந்த உணவு. நன்றாக இருக்கிறது. இந்த பாஸ்தாவை ஒரு தட்டில் வைக்கிறேன். சார், ஆனால் தெளிவாக ஏதோ ஒன்று குறைவாக உள்ளது. கை, என்னிடம் வா. எனக்கு கருப்பு வண்ணம் வேண்டும். அதை கொண்டு வா. ஆம், ஐஸ் பெயிண்ட் எனக்கு பொருந்தும். இப்போ சிந்தை பாஸ்தாவை கருப்பு நிறமாக நான் பூசுவேன். என் பிடித்த நிறம். மேலும் இந்த கருப்பு பாஸ்தாவுக்கு கேட்சப் மிகவும் பொருத்தமாக இருக்கும். நான் பாஸ்தாவிற்கு கெட்டியாக சாஸ் ஊற்றுவேன். இங்கே கொஞ்சம் ஜெல்லி ஐஸ் வைப்பேன். சரியான உணவு. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓ, எவ்வளவு விறுவிறுப்பாக இருக்குது. எல்லாம் தயார். ஒரு மிகவும் விசித்திரமான உணவு. அதை சாப்பிட கூட விரும்பவில்லை, ஆனால் நான் அதை முயற்சிக்கிறேன். மாமர்லேட் மற்றும் பாஸ்தாவின் மிகவும் விசித்திரமான சேர்க்கை. அது பயங்கரமாக இருக்கிறது. நீ எதையும் புரிந்து கொள்ளவில்லை. ஓ, அதுதான் எனக்கு பிடிக்கும். பாரம்பரிய பாஸ்தா கெட்சப்புடன் நாம் அதை முயற்சிக்க வேண்டும். ஓ, பாட்டி அருமையாக சமைக்கிறார். நீங்கள் அற்புதமானவர் பாட்டி. நன்றி. உங்க பாஸ்தா அருமை. ஓ, நன்றி என் அசீஸ். நன்றி. வாவ், இது என்ன? இது சில அற்புதமான பாஸ்தா. நான் கண்டிப்பாக இதை சாப்பிடுவேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் காத்திருங்கள், இது அற்புதமாக சுவைக்கிறது. மிக சுவையாக இருக்கிறது. இது வெற்றியாளர். கூரே, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உன்னை நேசிக்கிறேன். என் வெற்றி. ஓ, எப்படி? ஓ, இதை சாப்பிடு. பாஸ்தா மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது எனக்கு குடிக்க ஏதாவது சுவையானது தயாரிக்கவும். இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓ, கண்டிப்பா. சரி, எந்த கேள்விகளும் இல்லை. சூப்பர் குளிர்ச்சியான வேடிக்கையான காக்டெயில் செய்ய நான் எல்லாவற்றையும் தயார் செய்துவிட்டேன். இங்கே கொஞ்சம் வேடிக்கையான தூள் ஊற்ற போகிறேன். இப்போது அதை சூடுபடுத்த போகிறேன்.
அற்புதம். விடுமுறையின் பிரகாசமான சுவையுடன் ஒரு கண்ணாடி எடுப்பேன். கொஞ்சம் காத்திருக்கலாம். இதோ முடிந்துவிட்டது. என் பானத்தின் இந்த பகுதி தயாராகிவிட்டது. நான் என் இடத்திற்கு வேகமாக ஓடுவேன். நிச்சயமாக ஸ்கிட்டில்ஸ் இல்லாமல் எங்கே? அவை மிகவும் வேடிக்கையான இனிப்புகள். சரி, நான் என் பண்டிகை கண்ணாடியில் மேலும் ஊற்றுவேன். இப்போது நான் சில ஸ்ப்ரைட் சேர்க்க போகிறேன். இது திறக்கவில்லை. நான் அதை புடைப்பேன். அப்பா, அது என்ன மேல் சிந்திவிட்டது. ஓ, நீ ஒரு வானவில் கேக். பரவாயில்லை, நான் உலர்ந்து விட்டேன். இப்போது என் அழகான பானத்தை முடிக்கலாம். அற்புதம். ஆமாம், அதுதான் நான் நினைத்தது. ஆனால் ஏதோ குறைவாக இருக்கிறது. ஆம், இங்கே கிரீம் உதவும். கிரீமுடன் ரொம்ப சுவையாக இருக்கும். மேலும் சிறிது ஸ்பிரிங்கிள்ஸோ சேர்க்கிறேன். ஆனால் இல்லை, இன்னும் அதிகமாக சேர்க்கிறேன். ஆம், ஒரு அழகான பயணம். ஓ, ஸ்வீட் சாப்பிட ஷேட் ரொம்ப விசித்திரமானது. குழந்தைக்கு வைட்டமின்கள் ரொம்ப தேவை அப்படின்றதால நான் செலரியை நறுக்குவேன். ஆகவே செலரியுடன் பானம் ரொம்ப சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். என் பேத்திக்கு வைட்டமின்களை இழக்க விரும்பவில்லை. எனவே நான் பிளெண்டரில் ஜூஸ் செய்து அற்புதமான செலரி பானத்தை அற்புதமான குவளையில் ஊற்றுவேன். கொஞ்சம் மேலும் பச்சை. இது அழகாகவும் சுவையாகவும் இருக்கும். பாட்டிட்டிருந்து ஒரு ஆரோக்கியமான காக்டெயில். ஆம், இதுவே சிறந்தது. நான் இதை நிறுத்த முடியல. ஓ, என்னை அப்படித்தான் பாக்குறீங்களா? நான் இதை செய்வேன். முதலில் கண்ணாடிக்கு ஒரு சிவப்பு இனிப்பு அலங்காரத்துடன் ஸ்டைலும் கவர்ச்சியும் கொடுப்பேன். எனக்கு சிவப்பு நிறம் மிகவும் பிடிக்கும். அதுவே de NCD Spirit, Charles Coistigan, de Ausduwe Reparanus, the Major. Idil and Tautus Reker Major. Hey, Sari, எனக்கு தேவையான பொருட்களை கொண்டு வா. போ. ஓ, என்ன ஒரு பயங்கரமான விஷயம். நான் அதிலிருந்து விலகி இருப்பேன். நன்றி காய். கிரீம் பாதிக்காது. இது நிறைய இருக்கணும். இப்போ இந்த கண்களை சேர்த்து மேலும் சேர்க்கிறேன். இந்த காக்டெயிலுக்கு மேலும் ஸ்ட்ராபெரி சிரப் சேர்க்கிறேன். என்ன ஒரு பானம். Fairpaid, Starry Sertan Alanteri. அத குடி. எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஓ, என்ன ஒரு கனவு காட்சி. இது என்ன? இதை எப்படி குடிக்க முடியும்? அது மிகவும் மோசமாக தெரிகிறது. ஆனால் நான் அதை முயற்சிக்கிறேன். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆம், இந்த பானம் குளிர்ச்சியாக இருக்கிறது. இப்போது நான் இன்னொரு பானத்தை முயற்சிக்கிறேன். என்ன? அடடே, இதன் வாசனை என்ன மாதிரியானது? இது கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிறது. இல்ல, நான் இதை முயற்சிக்கவே மாட்டேன். இதோ இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. அத்தனை அழகான கோப்பை மற்றும் ஒரு நகைச்சுவையான ஸ்ட்ரா. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஆம், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இப்போ கண்ணாடியை நக்குவேன். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு பிடித்திருக்கிறது. ஓ, இது புளிப்பாக இருக்கிறது. ஆனால் இதுதான் வெற்றியாளர். அற்புதம். ஆமாம், ஆம், நான் வென்றுவிட்டேன். என்னை பாருங்கள். ஆகையால் இப்போது ஏதாவது ஹிங்மிரோந்து இருக்கிறது. எனக்கு டோனா வேண்டும். எங்காக டோனாக்கள் சமைக்கவும். இது எளிது. ஆமாம், ஆமாம், இது நல்ல செய்யப்பட்டு தேர்வு. என்ன அவங்க சரி, மவுசர் டோனட் ஒரு சேம் தேர்ஃபில் வெற்றி என்றேன். 3 துண்டுகள் சரியா இருக்கும். எண்ணெய் காய்ச்ச நேரமாகிவிட்டது. இன்னும் கொஞ்சம் சுகா ஹப்சிடா. அது எளிதாக தோன்றுகிறது. டோம், உங்க பாட்டிக்கு கொடுக்காதீங்க. அல்லது ஒரு தாக்குதல். அமைதியாக இருங்கள். எல்லாம் சீராக இருக்கிறது. என்ன எதிர்பார்க்கிறோம்? இந்த அளவு போதுமானது என நினைக்கிறேன். இது நீர் சூடாக ஆரம்பிக்கவரை அது போது நான் அதை உருவிட்டு வைக்கிறேன். என்ன? நீங்கள் எல்லோரும் தயாரா? சரி, அப்படியானால் நான் அதை 2 போடுகிறேன். 1 3 அங்கே ஒரு நான் இருக்கிறேன். உயிரே.
நீ ஏன் இதை இவ்வளவு ஊத்தினே? ஆமா உண்மையா? ஓ, என் டோனட்டுகளை காப்பாற்ற வேண்டும். போதுமான தண்ணீர். போர் பிழை நேர்ந்தது என தெரிகிறது. என் டோனட்ஸ் நாசமாகிவிட்டன. இல்லை, இது தோல்வி. ஓ, கவலைப்படாதீர்கள் பிரியமானவரே. எதுவானாலும் என்னுடைய டோனட்ஸ் கிட்டத்தட்ட தயார். இப்போது அதை அலங்கரிக்கிறேன். இதோடு நாம முடிவாவது சரி. உறுதி. ஒரு மனிதன் கண்களை கொண்டு சாப்பிடுகிறான். எனவே தோற்றம் மிக முக்கியமான ஒன்று. எல்லாம் செம்மையாக இருக்க வேண்டும். பெல்லிசிமோ. ஆமா ஆமா, நல்லா இருக்கு. ஆனால் ஒரு என் டான்ஸ் அலங்காரம் என்று இன்னும் சிறந்ததாக இருக்கும். அப்படிதானா? நீங்கள் எவ்வளவு நேர்த்தியானவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை தான் எனக்கு நம்ப முடியவில்லை. நான் ஒன்றை கண்டுபிடித்தேன். கொஞ்சம் சீஸ். அப்படிதான். அப்படி சாப்பிய முட்டை. நாம் அதை டோனட்களின் வடிவத்தில் ஊற்றுவோம். இப்போது அலங்காரம் செய்ய எனது பிடித்த சீட்டோஸை எடுப்பேன். ஒரு சிறிய ஸ்டீல் தட்டு, காகித இயந்திரம். பார்ப்போம். இருக்கணும். பாட்டி, இதை நான் உங்ககிட்ட இருந்து எடுக்கலாமா? சரி, எடுத்துக்கொள். நன்றி. வானலியை வெளியே போட முடியாது, ஆனால் அடுப்பை பயனாக்கி எடுத்துக்கொண்டேன். அடுத்து எனக்கு எண்ணெய் தேவை. அப்படியானால் என் சீஸ் டோனட்டுகளை மடித்து அடுக்கி நேராக அடுக்கிக்கு பெறுகிறேன். எல்லாம் தயாராக இருக்கிறது போல தெரிகிறது. இருக்கேன். இதுக்கு நான் பதில் சொல்லுகிறேன். பர்கெட். சரி, நமக்கு என்ன இருக்கிறது? வாவ், எப்படி அழகாகவும் மிகவும் வேறு வகையாகவும் இருக்கிறது. நான் இவற்றின் சாப்பிட துவங்குவேன். இது மிகவும் சுவையாக தெரிகிறது. வாவ், மேலும் இதற்குள் ஏதோ நிரப்பப்படவும் உள்ளது. மிகவும் நல்லது. ஆக இங்கே நமக்கு என்ன? சரிதான். மிகவும் அருமையாக இருக்கிறது. இதை சாப்பிடி பார்ப்போம். இது வெறும் டோனா, பெரியதாக இல்ல. இது என்ன? சரி, பார்க்கலாம். இது சீஸ் டோனட்ஸ். இது ஆச்சரியமாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரை எனக்கு இனிப்புகள் தான் அதிகம் பிடிக்கும். சமையல்காரர், நீங்கள் வென்று விட்டீர்கள். எனக்கு தெரியுமே. அடுத்தது ஒரு சாண்ட்விச். இல்ல, நீ என்னை அடிக்க முடியாது. எனக்கு தெரியுமே. ஆனால் நான் ஒரு இனிப்பு சாண்ட்விச். எனக்கு நியூடெல்லா தேவைப்படும். சரி, அடுத்து எனக்கு மேஷ்மெல்லோஸ்கள் வேண்டும். சரியானது. மற்றபடி ஒரு சாக்லேட் பார். உண்மையா? மேலும் குவேல் மற்றும் ரெயின்போ மார்மலேட். அமைதி. சாஸ் பற்றி மறக்காதீர்கள். மேலும் சில இனிப்புகள் வேண்டும். அது இனிப்பாகவும் மிகவும் ருசியாகவும் இருக்கும். முக்கியமாக அழகாக இருக்கும். முடிந்து விட்டது. என்னிடம் இருக்கிறதா? ஒரு கனவு கோஷ்டி. நான் ஒரு சாதாரண சாண்ட்விச்சை செய்வேன். கொஞ்சம் ஹாம், சீஸ், மௌதா மோஸ்ட்ரி அவசியம் வரிசை. ஆரே, அதை இப்போ திருப்பவா. முடிந்தது. Ha! Originality and Saya, but I've been straight for gang. Siyaradi, lettuce இலைகள், தக்காளி. இப்ப என்ன? காய்கறி சாண்ட்விச்சா? இது என்ன? என்னுடைய இரகசிய நான் இப்போது மனதில் கடிந்து கொள்ள போகிறேன். இந்த மூட்டுகளை நான் ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டேன். நம்ம இந்த அழிவை காட்சியில் இருந்து விடுவிக்க வேண்டும். Makarishi and Shinin Hapel. During these ceremonies, sandwich system for foreign. எது ஒருமே? அது உயர்ந்த சமையல் என்று சொல்றாங்க. ஏதோ ஒன்று குறைகிறது. Great.
டூர் ப்ளூசிஸ் இது கடல் உணவுடன் நன்றாக வாங்க. செல்கிறது. சரி இதுதான் இது கடைசி துளி தயார். ஓ மனிதரே, நான் பட்டதிலிருந்து ஆமா முடிந்தது. என்னொரு களவாணி. ஓ கரடி, நீங்கள் தயாரா? நடந்தது? வாய் வாய் குளிர் சாண்ட்விச்சுகள். நான் இதை முயற்சிக்கிறேன். அப், இது என்ன? ஈ, என்ன காணமடி? இது வேஷிதமாக தெரிகிறது. இதை முயற்சி செய்வோம். மிகவும் நல்லது. எனக்கு இனிப்பு பொருட்கள் பிடிக்கும். மிகவும் சுவையாக உள்ளது. ஆகஸ்தி, இறுதியாக ஒன்று. இது மிகவும் சுவையாய் இருக்கிறது. இது சரியானது. பாட்டி, நீங்கள் வென்று விட்டீர்கள். அருமை, வாழ்த்துக்கள். இப்ப எனக்கு சீசர் சாலட் வேண்டும் இருக்கும். சூப்பர். ஆஹா, இறுதி காரணமாக எது இது? நாம தொடங்கலாம். தக்காளிகளை நறுக்குவது கடினமாக இருக்கிறது. என்ன இது? ஒரு நிமிஷம். தக்காளிகள் உங்களை பிடிக்க போறேன். அலாரம். ஏய், நீ என்ன செய்யற? எஹ்தியாத் கட்டு இளைஞரே, இது ரொம்ப எளிது. பா, 1 மற்றும் 2. இதுவே 1 மற்றும் 2. இப்போது இது சரியாக உள்ளது. கொஞ்சம் லேட்டு சிலைகளை சேர். கொஞ்சம் கோழி சேர்க்கவும். இன்னும் கொஞ்சம் அதை கூட சேர்க்கவும். இல்லை, சரியா? நம்ப முடியாது. அரே, இந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள், எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. ஒரு சிறு புதிதான அருகலா மிக்சியில வச்சு நல்லா கலக்கவும். முயற்சிடலாம். காட்சி கொடுப்பதை நிறுத்து. உங்களுக்கு ஒரு சிறிய குஞ்சுவாண்டி தேவைப்படும். நாங்க எல்லா திரவத்தையும் அதுல ஊற்றுகிறோம். அவள் என்ன செய்கிறாள்? எனக்கு எக்கச்சத்தமும் இல்லை. அது வித்தியாசமாக இருக்கிறது. அப்படியானால் கவலைப்பட வேண்டாம். Soy fries and poem madam near rain. Firelight placement series Polonia. ஓ கடவுளே, வாங்க. கூலான பாவாடை கைச்சீலை சேர்க்கலாம். சில தக்காளிகள் மற்றும் சில கோழி மாமிசமும். இந்த துண்டுகள் மிகவும் சிறப்பாக உள்ளன. எனக்கு கிடைத்து விட்டது. ஓ, நான் தப்பி விட்டேன். என்ன நடக்கிறது? அதை வெட்டுவது. இந்த நிலை ரொம்ப மகிழ்ச்சி தருகிறது. சரி, மீண்டும் நான் எதுவும் செய்ய முடியவில்லை. எனக்கு ஒரு ஐடியா வந்தது. நான் ஒரு க்ரூல் கம்ம வச்சிருக்கிறேன். இதனை நான் லேட்டஸ் இலைகளாக பயன்படுத்துவேன். இது உண்மையிலேயே அழகாக உள்ளது. மாமரலைடு ஐஸ் மற்றும் மார்ஷ்மெல்லோஸ் கொண்டு உணவை அலங்கரிக்கவும். உண்மையில் சில மாமரலைடு பூச்சிகள் மிக சிறப்பாக இருக்கும். உங்களின் சாலட் தயாராகிவிட்டது. முற்றென்று சுவையில்லாது. அண்ட் ஹனி, நாம் தயாராக இருக்கிறோம். பார்ப்போம். நான் இதிலிருந்து தொடங்குகிறேன். இது என்ன? அருவருக்கத்தக்கது. நிச்சயமாக இல்ல. இந்த செய்தி என்ன? நன்றாக. ஆம், ஒரு சாலட். சிறப்பு எதுவும் இல்லை. ஆனால் இதோ ஒரு சுவாரஸ்யமான ஒன்று. ஆனால் இது மிகவும் நல்லது. இது கண்டிப்பாக வெற்றியாளர் தான். ஆமாம், வெற்றி. நீங்கள் என்ன